परशुराम परशुराम जमदग्नि रामा परशुरामा परशुरामा ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். கங்காதேவியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கங்காதேவி பிரளயமாக வந்து பூமியில் சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால் கங்கையாக வியாபித்திருக்கிறார். இந்த கங்காதேவியை பற்றி ஆதிசங்கரர் கங்கா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமே எழுதியிருக்கிறார். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படித்துறைகள் இருக்கும். 64 படித்துறைகள். ஹரிச்சந்திரா காட்டு, மணிகர்ணிகா காட்டு அப்படின்னு நிறைய இருக்கும். ஒவ்வொரு படித்துறையிலும் ஒவ்வொரு தீர்த்தங்கள் இருக்கு. இதுல இந்த மணிகர்ணிகா அப்படிங்கிற படித்துறையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் கங்காதேவி உள்ளடக்கி இருக்கிறாள். ஏன்னா கங்காதேவி வருவதற்கு காரணம் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பகீரதன் அழைத்ததனால் அவள் வந்தாள் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு சாபத்தினாலும் கங்காதேவி பூமிக்கு வந்து வாழ்ந்து சாப விமோச்சனம் பெற்றாள் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஏன்னா அஷ்டவசுக்கள் தவறு செய்கின்ற பொழுது இந்த அஷ்டவசுக்களும் பூமியிலே பிறந்து வாழ்ந்து அதன் பிறகு மேலே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் வாங்கி வருகின்ற பொழுது கங்காதேவியும் கீழே இறங்கி வரா. 2 பேரும் சேர்ந்து வந்து தான் இங்கே கங்கை மைந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிதாமகர் கங்கை புத்திரர் இருக்கிறார். அது ஒரு கதை. மணிகர்ணிகா காட் அப்படிங்கிறதுக்கு வருவது. மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய குளம் ஒன்று வெட்டி அதில் உட்கார்ந்துக்கிட்டு சிவபெருமானை நோக்கி கடும் தபம் இருக்கிறார். பல 100 ஆண்டுகள் தபம் இருக்கு. இப்ப சிவபெருமான் சந்தோஷப்பட்டு அப்பா அப்படி தலையாட்டினார். இந்த காதில் இருக்கிற குண்டலம் கடந்து கீழே விழுந்ததான் தான் மணிகர்ணிகா அப்படின்னு அந்த இடத்துல பேர். சிவபெருமான் அதாவது சுதர்சன சக்கரம் சக்கரத்து சக்கரப்படித்துறைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இன்னும் அந்த இடத்துல அந்த குலம் அப்படியே இருக்கு. மணிகர்ணிகா காட் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. அதே மாதிரி இந்த சக்கரப்படித்துறைங்கிறது காவேரியிலும் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கும்பகோணம் இருக்கு இல்லையா? கும்பகோணத்தில் காவேரி கரையிலும் ஒரு சக்கரப்படித்துறைன்னு ஒரு படித்துறை இருக்கும். இந்த கும்பகோண வாசிகள் அங்கே சென்று அங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க. அந்த தினமும் பார்த்தீங்கன்னா அங்கே இறப்பு நடந்து கொண்டே இருக்கும். அந்த புகைதான் அந்த பெருமாளுக்கு வாசமாக தூபமாக இருக்கும். அதன் பிறகுதான் அங்கே புகை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ராத்திரி பூஜை நடக்கும். இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற உண்மை நடந்துகிட்டு இருக்கு. சக்கரப்படித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க கும்பகோணத்தில். அந்த மாதிரி தான் இந்த மணிகர்ணிகா காட் அப்படிங்கிற இடம் மகாவிஷ்ணு தவம் செய்த இடம். மிக முக்கியமான இடம். ஏன்னா கங்கைக்கு போறவங்க எல்லா விஷயங்களும் தெரிந்து கொண்டு நாம் அங்கே சென்று நம்முடைய புனித நீராடல்களை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.